ஹே விவர்ஸ், மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் ஒரு தனியார் காலேஜில் படிக்கிறாங்க. கடந்த 2ஆம் தேதி நைட் தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட காரில் தனிமையில் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணி அளவு இருக்கும். அவங்க பேசுகிறதுக்கு சூஸ் பண்ண பிளேஸ் சித்ரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. முக்கியமாக இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நிறைய சட்டவிரோத செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. பிளாக்ல மதுபானங்களை விற்கிறது, இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னைக்கு நைட்டு அந்த கல்லூரி மாணவியும் ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்கிற அந்த பையனும் தனிமையிலே பேசிட்டே இருக்கும்போது 3 பேர் பைக்கில் மதுபோதையில் வர்றாங்க. காரில் தனிமையிலே பேசிட்டே இருந்த 2 பேரையும் பார்த்து பைக்கில் வந்த 3 பேர் கார் கண்ணாடியை உடைச்சு சரமாரியா அந்த பையனை அருவாளால் வெட்டுறாங்க. மயக்க நிலையில இருந்த அந்த பையனை தூக்கி வீசிட்டு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்றாங்க. ரேப் பண்ணதுல அந்த பொண்ணு சுயநினைவை இழந்துடுறா. அந்த 3 மிருகங்களும் அந்த பொண்ணை ரேப் செஞ்சுட்டு ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில அந்த பையனுக்கு சுயநினைவு வந்து 100க்கு கால் பண்ணி நடந்த சம்பவத்தை சொன்னதும் போலீசார் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்றாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. காரணம் வலுவான தண்டனை இல்லை. பெண்களை தொட்டாலே தூக்கு கயிறு நிச்சயம்னு தெரிஞ்சா கண்டிப்பா தொட யோசிப்பாங்க. இப்ப வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணு நடந்த சம்பவத்தை நினைச்சு வாழ்க்கையே போயிடும். முதல் தப்பும் அந்த 2 பேர் மேலேயும் தான் இருக்கு. பகல்ல பேசாதது நைட் டைம்ல எவ்வளவு பேசிட முடியும்? லவ் பண்றாங்கன்னா பகல்லே பேசலாமே, இல்ல மக்கள் இருக்கிற இடத்துல பேசலாமே. ஏரியா சரியில்லாத ஏரியா இருந்தும் எல்லாம் பார்த்துக்கலாம்னு தனிமையில வந்து பேசினா உங்களால் உங்க குடும்பத்துக்கும் கஷ்டம். இப்ப இது குறித்து 7 தனிப்படை போலீசார் அந்த 3 மிருகங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க.